ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு வாங்க பார்க்கலாம். அவரைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், அரைக்கீரை பொரியல் இதெல்லாம் தான் செஞ்சிட்ருந்தேன். சாம்பாருக்கு நான் எப்போவும் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் தான் போட்டுப்பேன். சாம்பாருக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு, புளிக்குழம்புக்கு, வத்த குழம்பு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வீட்டில் அரைக்கிற தூள் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தான் வீட்டிலையே சின்ன குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கிட்டாலும் அப்பப்போ அரைச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம நிறைய விஷயம் ஆர்கானிக்காக தேடணும்னு இப்போ நம்ம தேடுறோம். அதில் ஒரு விஷயந்தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களும் கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றதுமே. அதுக்காக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். இது ஸ்டொமக் அப்செட், அல்சர் இதிலலாம் நமக்கு கொண்டு வந்து விடாது. இதுவுமே நம்ம சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறது தான். அதனால் இதிலேயே நீங்கள் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. கடையில் மோஸ்ட்லி வாங்குறத தவிர்த்துருங்க. என் சைடில் சின்ன மிஸ்டேக் என்னென்னா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இந்த ஃப்ளேவர்லாம் எனக்கு கரெக்டாக வரல. அதனால் நான் கொஞ்சம் கடையில் வாங்கிக்கிறேன் அப்பப்போ. ஆனால் அதுவுமே நான் என்ன சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கு நமக்கு வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்க. அவங்க எல்லாமே கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அதனால் இன்றைக்கி ஓரளவாவது நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு அடுத்து வர்ற நம்ம பிள்ளைங்க தலைமுறை நல்லா இருக்கான்னு கேட்டாக்க நிச்சயமாக கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்தீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.